குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சரியாக மூச்சு விட முடியலைங்க, எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குது, இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக இருக்குது, அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் தாங்க இது. வேறு ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் தான். உங்களோட செஸ்ட் மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் சரியாக மூச்சு விட முடியாது. அட் த சேம் டைம் செஸ்ட் பெயினும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லித்தர இந்த சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட செஸ்ட் மசில் டைட்னஸும் போகும். அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா மூச்சு விடவும் முடியுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு மெதுவாக உங்களோட மூக்கில் நீங்கள் இன்ஹேல் பண்ணி உங்கள் மூக்கில் எக்ஸேல் பண்ணணும். அதாவது மூச்சை வந்து மூக்கு வழியாக உள்ளே எடுத்து மூக்கு வழியாக நீங்கள் வெளியே விடணும். ஒரு 3லிருந்து 4 கவுண்ட் வரைக்கும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும். ஒரு 5லிருந்து 7 கவுண்ட் வரைக்கும் மெதுவாக மூச்சை வெளியே விடணும். ஸோ நீங்கள் ஷார்ட் பிரெத், அதாவது அவசரமாக மூச்சை உள்ளே இழுத்து அவசரமாக மூச்சை வெளியே விடக்கூடாது. ரிலாக்ஸ். இப்போ மூச்சை மூக்கு வழியாக உள்ளே இழுத்து வாய் வழியாக அப்படி மெதுவாக ஊதணும். இது வந்து 2லிருந்து 3 கவுண்ட் மூச்சை உள்ளே இழுங்க, 3லிருந்து 4 கவுண்ட் மூச்சை வெளியே விடுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு கையோட மணிக்கட்டை இப்படி பிடிச்சி புல் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதை நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஓப்பன் அப் ஆகும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 45 to 60 கவுண்ட்ஸ் வரைக்கும். இப்படி ஃப்ரண்ட்டில் பாடியை கொண்டு வரக்கூடாது, நல்லா இப்படி புல் பண்ணி அப்படியே ஹோல்டு. Change your side. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே படுங்க. ஸோ படுத்துட்டு ஒரு காலை நீங்கள் இப்படி க்ராஸ் பண்ணணும். 2 கையும் இப்படி கொண்டு வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் செஸ்ட் மசில்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும், உங்கள் சைட் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஒரு 45 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ இதே பொசிஷனில் கையை இப்படி டச் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு thoracic மொபிலிட்டி கொடுக்கும். ஓகே, சேஞ்ச் யுவர் சைட். ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஓகே, ரிலாக்ஸ். நம்மளோட ப்ரீதிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்பயுமே நம்ம ஷார்ட் பிரெத், அதாவது அவசரமாக தான் மூச்சு விட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ்டாக மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும்போது உங்களோட லங்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த பிரெத்லெஸ்னஸ் இஷ்யூவும் இருக்காது. இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செஸ்ட்டை சுற்றி இருக்கிற பிடிமானமும் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.